என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று ஒருவர் உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றார். அவர் கண்களில் மட்டும் நீ பட்டுவிடக் கூடாது. ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கெடுதலைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நல்லது நடக்குமா? நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை தேடி கஷ்டங்கள் தான் அதிகமாக வருகின்றது. சந்தோஷம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் இல்லை என்று தோன்றுகின்ற அளவிற்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இது எல்லாவற்றையுமே தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று துடிக்க பொழுதுதான் இது போன்றவர்கள் நம் வாழ்க்கைக்குள் நுழைந்து மேலும் மேலும் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். என் பிள்ளையே, உன் அம்மா இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் உன்னிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம். உன்னை போல நாள்தோறும் கஷ்டங்களை அனுபவித்தவர் எல்லாம் யாரும் இல்லை. எத்தனையோ வேதனைகளையும் வலிகளையும் தாண்டித்தான் இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்பொழுது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது சிலருடைய சூழ்ச்சிகளினால் உன்னை தேடி மீண்டும் கஷ்டங்கள் வந்து விடுகின்றது. உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன் அருகில் வராமல் வேறு எங்கோ சென்று விடுகின்றது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் வேறு யாருக்கோ கிடைத்து விடுகின்றது. நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் இன்னொருவருக்கு சென்று விடுகின்றது. யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை நாள்தோறும் காயப்படுத்துகின்றவர்களாக மாறிவிட்டார்கள். இது கிடைத்தால்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் என்று நினைத்தது எல்லாம் இப்பொழுது உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இப்படியே நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் நீ மறந்துவிடவில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு நாள்தோறும் நல்ல விஷயங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று உனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும் பொழுதெல்லாம் உனக்கென்றே சிலர் அதையெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று குறுக்கே வந்து விடுகின்றார்கள். உன்னை தேடி கொண்டிருக்கின்றவர் உனக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்காக உன்னை தேடி கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ என் மூலமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு ஆபத்து வரும் பொழுதெல்லாம் இந்த அம்மா நான் எங்கிருந்தாலும் உன் அருகில் வந்து நிற்பேன். இத்தனை காலமும் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் முன்னால் எவ்வளவோ பெரிய பெரிய ஆபத்துகள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து எல்லாம் நான் உன்னை மீட்டெடுத்து விட்டு சிறு சிறு பிரச்சனைகளை மட்டுமே உன் கண்களில் காட்டியிருக்கின்றேன். அதையே நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் உச்சபட்ச வேதனைக்குள் சென்றிருக்கின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடிக் கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவர் உன்னை காயப்படுத்த உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். நீ எங்கே இருக்கின்றாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை எதை சொல்லி காயப்படுத்தலாம் என்று துடித்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்னொருவரிடத்தில் பேசிய வார்த்தைகளை இந்த அம்மா நான் செவி கொடுத்து கேட்டுவிட்டேன். அதனால்தான் உனக்கு இத்தனை உறுதியாக இந்த விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன். எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. ஒரு சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது அது வேண்டும் என்று நீ வருவது
இல்லை. யாரோ சிலர் செய்த சூழ்ச்சிகளினால்தான் உனக்கு துன்பங்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயமும் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ளுமாறு இருக்க வேண்டும். இவர்கள் உன்னை தேடுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கின்றது. ஏன் தெரியுமா? இதனால் நீ ஒரு மிகப்பெரிய நிலையை அடையப் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய். இது மட்டும் உனக்கு நடந்துவிட்டது என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீ அடைந்து விடுவாய். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நிச்சயமாக நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். அதனால்தான் இந்த சூழ்நிலையை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். இந்த நிலை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். என்றுமே அவர்களிடத்தில் சென்று உதவி கேட்டு கையேந்தி நிற்க வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நீ அவர்களிடத்தில் கையேந்தி நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணத்தை மனதிலே வைத்திருக்கின்றார்கள். நீயாக இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைந்துவிடக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் துன்பம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நீ சரியாக கையாள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற எல்லோருமே மற்றவர்கள் முன்னேறுவதை விரும்புவது இல்லை. அவர்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இதுதான். யாராவது ஒருவர் நம்முடைய உதவியை மட்டுமே நாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைத்ததைத்தான் இன்னொருவர் வாழ்க்கையில் சாதித்து விடக்கூடாது. அப்படி அவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதித்து விட்டார்கள் என்றால் தன்னிடத்தில் அடிபணிந்து இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் அவர்களிடத்தில் தான் கேட்டு நிற்க வேண்டும் என்றும் அதற்கும் கூட அவர்களிடத்தில் கேட்டுதான் செய்ய வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். இவர்கள் இத்தனை கெட்ட எண்ணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இனிமேலாவது இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.